ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஞ்சள் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, மிளகா, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, மஞ்சள். ஒரு கடாய் வச்சு அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது நிறம் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. தோல் நீக்கி ரவுண்டாக நறுக்கி வச்ச மஞ்சள் நல்லா அந்த எண்ணெயிலே வறுத்துக்கோங்க. மஞ்சள் நிறம் மாறின உடனே அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன். ஏற்கனவே வறுத்தது தான், அதனால் சும்மா எண்ணெயில் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அடுத்து வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சிறிது உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே தக்காளியாக சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 4 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. சுவையான மஞ்சள் சட்னி ரெடி. தோசைக்கு சாப்பிடுங்க, அருமையாக.